யார் இந்த பனிக்கடியில் எதிர்காலத்தை உருவாக்குகிறார்கள்? இது வெறும் ஆராய்ச்சி அல்ல, இது ஒரு புதிய உள்கட்டமைப்பு. மிக வேகமாக விரிவடைந்து வருவது சீனா. அவர்களின் 5வது ஆய்வு நிலையமான கின்லிங் முழுமையாக செயல்பட தயாராகிவிட்டது. அதீத குளிரை தாங்கும் ஸ்மார்ட் தொழில்நுட்பங்களை அவர்கள் இங்கே சோதித்து வருகிறார்கள். இது எதிர்கால தரவு மையங்களுக்கான ஒரு முன்னோட்டம். 2. அமெரிக்கா. அண்டார்டிகாவின் மிகப்பெரிய தளமான மெக்முர்டோவை அமெரிக்கா இயக்குகிறது. மிக கடுமையான சூழலில் தரவுகளை எப்படி பாதுகாப்பாக சேமிப்பது என்பது குறித்த ஆராய்ச்சியில் அவர்கள் முன்னணியில் உள்ளனர். 3. ரஷ்யா. ஆயிரக்கணக்கான அடி ஆழத்திற்கு பனியை துளைப்பதில் ரஷ்யாவிற்கு பல தசாப்த கால அனுபவம் உண்டு. மற்றவர்களால் எட்ட முடியாத ஆழத்தில் தரவு பெட்டகங்களை அமைக்கும் திறன் அவர்களிடம் உள்ளது. 4. பிற நாடுகள் மற்றும் டெக் நிறுவனங்கள். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நார்வே போன்ற நாடுகளும் இதில் முதலீடு செய்கின்றன. இவற்றுடன் இணைந்து உலகையே ஆளும் சில ரகசிய டெக் நிறுவனங்கள் பனிக்கடியில் தரவு மையங்களை அமைப்பதற்கான காப்புரிமைகளை இப்போதே பெற்று வருகின்றன. ஒரு மையத்தை அமைக்க $1 பில்லியன் வரை செலவாகலாம். ஆனால் மொத்த தரவுகளையும் கட்டுப்படுத்த நினைப்பவர்களுக்கு இந்த தொகை மிகச் சிறியது. உள்கட்டமைப்பு எங்கு உருவாகிறதோ அங்கேயே அதிகாரமும் நிலை பெறும். அண்டார்டிகா என்பது இனி வெறும் பனிக்கண்டம் அல்ல, அதுதான் உலகின் அடுத்த டிஜிட்டல் தலைமையகம்.